நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, மாடுக்கு வந்து ஒவ்வொன்றும் 15 லிட்டர் பாலுக்கு மேல வந்துட்டு. சரிங்க. அந்த மாதிரிதான் மாடு வச்சு கறந்துட்டு இருந்தேன் நான். குறைஞ்சபட்சம் போட்டாலே டெய்லி ஒரு 50 லிட்டர் பாலெல்லாம் சொசைட்டிக்கு ஊத்திட்டு இருந்தோம். மசால் பில்லு, மக்காசோள தட்டு, வரத்தட்டு, மண்சோள தட்டு, அப்புறம் மாட்டுகளுக்கு தாளிகளுக்கு வந்து பராமரிப்பு வந்து தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை இவ்வளவும் போட்டு. நாய்க்குட்டி தூக்கிட்டே சாமி. அத்தனையுமே குழந்தைங்க அப்படியே முத்தம் கொடுங்க. இன்னொன்னு ஆடே ஒன்னும் சொல்லாது இல்லையா சாமி. நீங்க வந்து மசால் புல்லு பயிரிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இது எவ்வளவு அளவு பயிரிட்டு இருக்கீங்க? இது என்னங்க அளவாத்தான் இருக்கு. இது வந்து சின்னதா உங்க வீட்டு இடத்துலயே காம்பவுண்ட் சுவர் ஒட்டியே நீங்க வந்து மசால் புல்லு பயிரிட்டீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அது வந்துங்க உங்களுக்கு கழிவு நீர் சேதமாகாம கழிவு நீர் உங்களுக்கு வேஸ்ட் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக பராமரிப்பு பண்ணிருக்கு. ஓ, அத வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவே இது பண்ணிருக்கீங்க. தண்ணி வந்து வெளியே போச்சுன்னாக்கா அது நல்லா இருக்காது. சரிங்க. அதனால இப்போ தண்ணிகள் பூரா பில்லு குடிச்சுக்குது, மாட்டுகளுக்கும் மேப்பாய்க்குது. ஓ, பிரச்சனை இல்லை. இது வேஸ்ட் ஆகாம நீங்க சூப்பரா ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. இது உங்களோட ஐடியா தான். ஆமாங்க. உங்க தண்ணி பூரா வந்து இன்னைக்கு பாத்ரூம் தண்ணிகள்ல இருந்து எல்லா தண்ணியுமே வந்து இங்க நிக்குமான்னு வைங்க, அந்த தண்ணி வேஸ்ட் தான். அது வேஸ்ட் ஆகாத மாதிரி சூப்பரா பிளான் பண்ணி இது தேவைன்னா மாடுகளுக்கு நீங்க அறுத்து போட்டுருவீங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ப்பு வந்துச்சுன்னாக்கா அறுத்து போட்டுருவோம். அறுத்து போட்டுருவீங்க. சரிங்க. அப்படியே உள்ள மாடுகளை பாக்கலாங்களா? பாருங்க. வாங்க அப்படியே போலாம். மாட்டுகளுக்கு ரோனும் கூட எத்தனை டைம் வந்து பார்த்துட்டாங்க. சரிங்க. ரோன் உங்களுக்கு ஷெட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டாலும் கொடுக்குறோம். நம்மளுக்கு ரோன் வேண்டாங்க, இருக்கிறத வச்சு நம்ம ஜமாளிச்சுக்கலாம். சரிங்க. அப்படின்னு ரோனும் கூட நாங்க வேண்டான்ட்டு. சரிங்க. இப்போ இது வந்து என்ன இனம், என்ன மாடுங்கய்யா? இதுக்கு வந்து ஜெர்சிங்க. இது ஜெர்சி இல்ல, அதுதான் அந்த சைடு இருக்கிறதா ஜெர்சி இல்லைங்களா? அது ஜெர்சி. உங்க அம்மா மாடு தான் இது ஜெர்சி. மாடுகள் எப்படிங்க, கோபமான மாடுகளுங்களா? நீங்க போய் தாவி கட்டி பிடிச்சிக்கலாம். அப்படியே எங்க நீங்க கட்டி பிடிங்க பாப்பா. லட்சுமி போய் தாவி கட்டி பிடி. கொம்ப வா வா. நாம் தாவி கட்டி பிடிக்கிறதுக்கு குழந்தைகளே பிடிச்சி, குழந்தைகளே குடிக்கலாம். ஏன் சாமி ஒன்னும் சொல்லாதா? இங்க இருக்கிற மாடுக அத்தனையுமே குழந்தைங்க. அப்படியே முத்தம் கொடுங்க. இன்னொன்னு ஆடே ஒன்னும் சொல்லாது இல்லையா சாமி. குழந்தைகள் இருந்து எல்லாமே அடிவாரத்தில் பூந்து போகலாம். அந்த அளவுக்கு நல்லா சாதுவா, அந்த அளவுக்கு நாங்க பழக்கி வச்சிருக்கிறோம். திருப்தியா பழக்கி வச்சிருக்கீங்க. திரும்பி புதுசா வர்றாங்க, அவங்கள பார்த்து மிரள்றதோ அவங்களுக்கு பாயிருக்கு போறதோ எதுவுமே இல்ல. எதுவுமே கிடையாது. இங்கே நீங்க வந்து கட்டில் போட்டு அழகா தூங்கிக்கலாம் இல்லைங்களா ஐயா? நல்ல வெயில் காலத்துக்கு மாட்டுகளுக்கே பேன் போட்டு விடுவோம். ஜம்முன்னு இருக்கு இல்லைங்களா? செட்டு வந்து நல்லா கூலிங்கா ஓலை இது மாதிரி போட்டிருக்கீங்களா? எப்படி ஓலைதாங்க. ஓலை கீழே ஓலை போட்டு, ரெண்டாவது வந்து சீட்டு போட்டு இருக்கு. ஓலை போட்டு சீட்டு போட்டுட்டீங்க. அதுதான் கொஞ்சம் தொந்தரவு இல்லாம இருக்குங்கிற மாதிரி. ஒழுகுங்களா? ஒழுகாது. ஒழுகுனா அப்புறம் நாம கட்டில இங்க போட முடியாது. அதுதான் கேக்குறேன். இப்ப இரவெல்லாம் நீங்க இங்க படுத்து கூட உறங்கிக்கலாம்.
நீங்க 100 பேர் வந்தாலும் இங்கே படுத்து இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மாடுகளுக்கு என்ன நோய்கள் ஏற்படுதுங்க? நோய்க்கு உங்களுக்கு அந்த வெயில் காலம் வந்தாக்கா பல சீக்குகளும் உற்பத்தி ஆகுது. சரிங்க. நம்ம அப்பப்போ டாக்டர்களுக்கு கூப்பிட்டு அப்பப்போ மேவுகள் எடுக்கவில்லைன்னாவே நம்ம அப்பவே டாக்டர் கூப்பிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஓ, என்ன நோய் ஏற்பட்டிருக்கு? மடி நோய், பாய்சப் நோய் எல்லாம் ஏற்படுதுங்களா? மடி நோய் வருது, இந்த அம்மைகள் வருது. இதுக்கு டாக்டர் தான் கூப்பிட்டுக்கிறீங்க, நாட்டு வைத்தியம் எல்லாம் எதுவும் பாக்குறது இல்ல? இல்ல, ஒரு டைம் மேவ் எடுக்கலன்னா அந்த நிமிஷம் போன் பண்ணிடுவோம் டாக்டர். இல்லாட்டி அவ்வளவுதாங்கிறீங்க. ஆமாங்க. அது போக இந்த மாடுகளுக்கு சினைக்கு நீங்க ஊசி தான் போட்டுக்கிறீங்களா, இல்ல நீங்க எப்படிங்க? நீங்க ஊசி போடாம வேற ஏதாவது நீங்க காலை ஏதாவது? ஊசி மட்டும்தாங்க. ஊசி மட்டும் தான் பயன்படுத்திக்கிறீங்க. காளைகள் விடுறதுல பால் அதிகப்படுத்துறதுக்கு என்ன தீவனம் கொடுத்தா நல்லா இருக்குங்க? காலையில எந்த அளவுக்கு நம்ம மேப்பு அதிகமா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பால் அதிகமா வரும். சரிங்க. நான் மேப்புல குறவு பண்ணோம்னாக்கா பால் கம்மியா தான் வரும். நாம வச்சிருக்கிற பராமரிப்பு மட்டும்தான். அதை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறீங்க. ஒரு டைம் மேப் கம்மி ஆகுதுன்னாக்கா அந்த நிமிஷம் ஒரு மாட்டுக்கு 2 லிட்டர் பால் குறைவாயிரும். ஒரு டைம் கம்மியானா குறைவாயிரும். கட்டாந்தரையில தான் நீங்க படுக்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா மாடுகளை? இப்ப கட்டாந்தரையில படுக்க வைக்கிறதுக்கான காரணம் என்னங்க? உங்களுக்கு தளங்கு போட்டா கால் வலிக்கிட்டுரு, மேப்புக்கு சேதம் அதிகமாயிரு, அதனால மேப் போட்டா அப்படியே அடிச்சு சாப்பிடுற மாதிரி கட் பண்ணிக்குதுன்னு வைங்களேன். சிம்பிளா ஒரு காடி எல்லாம் அமைச்சிருக்கீங்க இல்லைங்களா, கல்லுகளை வச்சு? ஆமாங்க. இருக்கிறத வச்சு பண்ணிட்டீங்க. ஆமாங்க. புன்னியூர் அப்படிங்கிற கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க ஐயா பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா அவர் வீட்டு அளவுல வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்னதா ஒரு ஃபார்ம் மாதிரி செட் பண்ணி மாடுகள் வளர்த்துட்டு இருக்காருங்க. வெளியே பாத்தீங்கன்னா அதாவது மசால் புல்ல வீட்டுக்கு முன்னாடியே பயிரிட்டு இருக்காரு. அதே சமயம் வெளியும் வாங்கி அந்த மாடுகளுக்கு தீவனமா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஐயா கிட்ட சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? எல்லாம் நல்லா இருக்கிறோம். சரிங்கய்யா, உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. என் பேர் ஆறுமுகம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை ஆண்டுகளா இந்த மாடு வளர்க்கும் தொழில பண்ணிட்டு இருக்கீங்க? 17 வருஷமா நாங்க மாடு வளர்ப்பு இருந்துட்டே இருக்கு. 17 ஆண்டுகளா? ஐயாவுடைய வயசுங்க? நம்மளுக்கு இப்போ ஒரு 65 வயசு இருக்கலாம். எங்க நீங்க வேலைக்கு ஏதாவது போயிட்டு இருந்தீங்களா? வேலைக்கெல்லாம் எங்கேயுமே போறதில்ல, மாட்டுகளோட சரி. மாடுகள் வளர்க்கும் மட்டும்தான் உங்களுடைய தொழிலா இருக்குது. எப்படி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு? எப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க? ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி உடம்புக்கு நம்ப முடியாம போச்சு. சரிங்கய்யா. முடியாம போய் சரி நாம வெளியே போய் தொழில் செய்யக்கூடாது, சரி சொந்தமா மாட்டுகளை வச்சு பராமரிப்பு பண்ணிக்கலாம். அப்ப இருந்து இந்த 17 வருஷமா நாங்க மாட்டுகளோட வெளியே எங்கேயும் போறதில்ல. அதுகளுக்கு குறவில்லாமல் மேவு கொடுத்து நாங்க அதை வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க வீட்டுக்குள்ளேயே சின்னதா செட்டு போட்டிருக்கீங்க. உங்களுடைய செட்டை தான் நான் உற்று நோக்குனேன். ஒரு வீட்டுக்கு முன்னாடியே சிம்பிளா ஒரு செட்டு, அந்த மாடுகளுக்கு அதாவது நீட்டா வச்சிருக்கீங்க, சுத்தபத்தமா. சில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமா இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நாங்க பாத்துருக்கோங்க. இங்க உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு கட்டில் போட்டு அழகா ஃபேன் எல்லாம் வச்சு ஜாலியா இங்கேயே இருக்கீங்க. இது எப்படிங்க? இது ரிலாக்ஸ்டா இருக்குதுங்களா உங்களுக்கு? எங்களுக்கு கயிறு கால் மாட்டு பிடிச்சது, நாம உள்ள போய் படுத்துட்டோம்னாக்க மாட்டுகளுக்கு பராமரிப்பு எல்லாம் போயிருமோ. அதனால நாங்க நைட்டும் பகலும் 17 வருஷமா நாங்க வச்சு இதை வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு இதோட சரி. எத்தனை மாடுகள் ஆரம்பிச்சீங்க? நம்மளதெல்லாம் ஒரு குறைஞ்சபட்சமா எடுத்துட்டீங்கன்னாக்க இந்த 2 வருஷத்துல தான் மாடு குறைவா போச்சு. 7, 8, 10 உருப்படி பக்கமா வச்சு சொசைட்டிக்கு நாங்க பால் ஊத்திட்டு அதை வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு இதே எங்க அளவுக்கு நாங்க ஜமாளிச்சுக்கிறோம். இப்போ மாடுகள் குறைஞ்சதுக்கான காரணம் என்னங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 மாடுகள் இருக்கு, 3 கன்றுக்குட்டிகள் இருக்கு இல்லைங்களா? நம்மளுக்கு பராமரிப்பு கம்மியா இருக்கு, வயசாயிருச்சு. தூரமா போய் மேப்புகள் இதுகளெல்லாம் நம்ம கொண்டாந்து அதை வச்சு ஜமாளிக்குவோம், முடியணும்ல. அதனால அது என்ன சும்மாவா கட்டி வச்சிருக்க முடியும்? பாருங்க, காலையில போய் ஒரு 5000 ரூபாய்க்கு மசால் பில்லு வாங்கிட்டு இருக்கு காட்டுல, தோட்டத்துக்குள்ள போய் வெட்டிட்டு வந்தோம்.
முதல்ல வந்து நாங்க கொஞ்சம் வயசு இருக்கும்போது முட்டைக்கோசு கொண்டாந்து போடுவோம். முட்டைக்கோசு. உருளைக்கிழங்கு கொண்டாந்து போட்டு இருப்போம். சரிங்க. அப்புறம் அது போக மக்காசோள தட்டு, மசால் இதுகள் போட்டு இருப்போம். அப்போ எங்களுக்கு வந்து அந்த வயசு இருக்கும்போது தெரியவில்லை. கரெக்டா சொல்றீங்க. வயசு இருக்கும்போது தெரியல. அந்த கஷ்ட நஷ்டம்ங்கிறது தெரியாம போச்சு. சரிங்க. இப்போ வயசானதுனால அதுல வந்து மேப் கரெக்டா கொண்டாந்து கொடுக்கணும்ல. 10 ரூபாய்க்குமே வந்து மழை இல்லை, பூரா வறட்சியா இருக்குது. அதுல வச்சு ஜமாளிக்கணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அது இப்போ நீங்க வந்து மேய்ச்சலுக்கும் கூட்டு போவீங்க, அதே சமயம் இங்கேயே நீங்க கட்டி வச்சு தீவனம் கொடுக்குறீங்க. மேய்ச்சலுக்கு போய் இப்போ குறைஞ்ச பட்சம் எடுத்துட்டாலும் 5 மாசம் 5 மாசமாவே வந்து நான் கட்டு மேல் தான் போட்டு. ஏன்னா மழை இல்ல, தீவனம் இல்ல, அதாவது இப்போ புற்கள் இல்ல. அதனால நீங்க கட்டி வச்சே தீவனம் போட்டுட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு எவ்வளவு லிட்டர் பால் வந்து இதுல இருந்து நீங்க எடுக்கிறீங்க? என்ன இன மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க? மாடுக்கு வந்து ஒவ்வொன்றும் 15 லிட்டர் பாலுக்கு மேல வந்துட்டு. சரிங்க. அந்த மாதிரிதான் மாடு வச்சு கறந்துட்டு இருந்தேன் நான். குறைஞ்சபட்சம் போட்டாலே டெய்லி ஒரு 50 லிட்டர் பாலெல்லாம் சொசைட்டிக்கு ஊத்திட்டு இருந்தோம். என்ன சொசைட்டிக்கு ஊத்திட்டு இருந்தீங்க? இங்க வாரிங் கை கட்டிலுக்கு பேர் இல்ல, அது தனியார் இதுங்களா? தனியார். தனியார் இது. சரி. சொசைட்டி ஆரம்பிச்சுல இருந்து 50 லிட்டர் வரைக்கும் நீங்க பால் ஊத்திட்டு இருந்தீங்க. அதுல எவ்வளவு உங்களுக்கு வருமானம் இதுல ஈட்ட முடிஞ்சது? வருமானம் வந்து இங்க அளவுக்கு இங்க செலவுக்கு தாட்டிட்டு இருந்தது. குடும்பத்துகளுக்கு வந்து சாப்பாடுக்கு வரவு செலவுக்கு ஓடிட்டு இருந்தது. இந்த 2 வருஷமாவே ரொம்பவே கட்டியா போச்சு. அதனாலதாங்க வந்து மாட்டுகளுக்கு குறைச்சத கம்மி பண்ணிட்டீங்க. ஆமாங்க. அதிகமா இருந்த மாடுகளை கம்மி பண்ணிட்டீங்க. ஆமா. அது உங்களால என்ன தீவனம் கொடுத்து கட்டுப்படி ஆகல இல்லைங்களா? ஆமாங்க. இதுல எவ்வளவு வருமானம் மாதத்துக்கு எடுக்க முடியுதுங்கய்யா? குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு 20-25 லிட்டர் பால்னால ஊத்தினால் அதுல பராமரிப்பு கரெக்டா இருக்கு. அதுல இருந்து பால் குறைவா இருந்தா அதுகளை வச்சு ஜமாளிக்க முடியாது. அது பூரா கையில இருந்து தான் போட்டாகும். கையில இருந்தா போட்டாகணும். எப்படி இருந்தாலும் இப்ப இந்த 5 மாசம் எடுத்துட்டீங்கன்னாக்கா மாசம் 15,000 ரூபாய் நாம் கையில இருந்து தான் போட்டுக்கிறோம். அதுல வருமானம்ங்கிறது ஒரு வயசா கிடையாது. ஏங்கய்யா எதனால அது கம்மியாச்சு? கறவைகள்ல கறவைகள் இருந்தா உங்களுக்கு அதுக்குனால ஈக்குவல் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே ஒத்த கறவையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, செனையா இருக்கு பாருங்க. அது வந்து செனை அந்த லாஸ்ட்ல இருக்கிறது. இது வந்து இப்போ ஒரு 3 லிட்டருக்கு மட்டும் அந்த 1 மட்டும் தான் கறக்குது. அந்த 3 லிட்டர் கறந்து 6 உருப்படி வச்சு அதுக்கு மேப் கொடுத்தாகணும்ல. கண்டிப்பா. மாதிரி பெரிய பிரச்சனையே இதுல இருக்குங்கிறீங்க. பெரிய பிரச்சனை இதெல்லாம் வந்து பராமரிப்பு கரெக்டா இல்லைன்னாக்கா அப்புறம் நம்ம மாட்டுகள் சும்மாத்த ஓட்டி விடணும். நம்ம அதுல வந்து 10 பைசா நம்ம எடுக்க முடியாது. என்ன இன மாடுகள் இருக்குங்கய்யா? நம்மளுக்கு வாருங்க இதுக்கு ஜெரிசி. அது வந்து ஒரு சிந்திக்கு சேர்ந்தது. சிந்துபீட்டு. ஆமா. இந்த மாதிரி கலப்பின மாடுகள் தான் நீங்க வச்சிருக்கீங்க. எல்லாம் கலந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்க. ஐயா, மாட்டு பண்ணையை பற்றியும் நிறைய தகவல்கள் நீங்க எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா சிறு அளவுல இல்லாம பெரு அளவுல இருக்கக்கூடிய மாட்டு பண்ணையை நான் ஏன் குறைச்சேன் அப்படிங்கறத பற்றி தெளிவா நம்ம கிட்ட விளக்கமா சொன்னாரு. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவி பார்க்கணும்னு பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிபிகேஷன் பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.